சீட்டாட்டத்துல தோத்துட்டேன். எல்லாத்தையும் கலட்டிட்டானுங்களா? ஐயோ, ரோட்ல இப்படியே வந்த? ஐயா, உன்னால என் மானமே போகுதையா. எந்த பக்கம் போகுது? இரு சொல்றேன். ஐயா, இங்க எங்கேயா வந்த? பேசாம நம்ம வீட்டு பக்கம் போயிருக்கலாமே. போக முடியலையே அஞ்சல. இதுக்கு சொந்தக்காரன் பின்னாடியே துரத்திட்டு வராங்களே. இதுக்கு சொந்தக்காரங்களா? டிராயர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிட்டேன். இப்ப வந்து கெஞ்சற. அஞ்சல ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கிலீஷ் வேறயா? இங்கிலீஷ்ல பேச குடுத்துறேன்னு நினைக்கிறியா? அப்ப தெலுங்குல பேசட்டுமா? டப்புஸ்தாவா? போட்டேனா பாரு. உன் மானம் போகட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, பெத்த பொண்டாட்டிய கட்டின பொண்டாட்டிய சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே. நீங்க எல்லாம் மனைவியோட பொறுக்கலையா? யாருமே இல்ல. அஞ்சல, என்ன அந்த சத்தம்? யாரு இருந்தாரு? ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிட கொடுத்து வந்திருக்காரா? நோனோ, இவளோட ஹஸ்பண்ட். அட, இங்கிலீஷ்ல பேசுறாரு. படிச்சிருக்காரா? யா, எல்கேஜிலே ஃபெயில் ஆயிட்டேன். முதல்ல வீட்டு கிட்ட சொல்லு. ஏன் இதுல ஒரு நல்ல புருஷனா தேடிக்க கூடாது? என்னமா செய்யறது, 3 பிள்ளைய ஆயிடுச்சு. இல்லன்னா தேடி இருப்பேன். தேடிக்க எனக்கு வசதி. இந்தாயா, பேசாம இரு. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த ஆளு சூதாட்டத்துல வேட்டி சட்டையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. சூதாட்டமா? ஆமாங்கம்மா, நான் 10 பாத்திரம் தேய்ச்சி உழைச்சி சம்பாதிக்கிற காசையெல்லாம் இந்த ஆளு கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. ஏன் எப்படி இருக்க? கட்டிக்கிட்டவளை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு வேண்டாம் உனக்கு? அதுக்கு தான் சீட்டாடுறேன். சனிய சீட்டிய கையில பேச மாட்டேங்குது. இந்த பாரு, இனிமே நான் உன் கையில பேச மாட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, இத வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? இத வச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? சரி சரி, அது அவர்கிட்ட கொடு. இந்தா வேலைய பாரு, உழைச்சி சம்பாதிக்கிற வழிய பாரியா. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் உழைச்சி சம்பாதி. ஓ மை காட், நான் உழைச்சி சம்பாதிக்கிறதா? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும். பல்பொடி பல்லு வளைக்கு ரொம்ப நாளாச்சு. அநியாயம், என்னையா பெரிய அக்கிரமத்தை கண்டுட்ட? ஊர் உலகத்துல இல்லாது வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒரு 10 கிலோ புண்ணாக்கல 10 கிலோ புழுதியை கலந்த. இது தப்பா? நீங்க புழுதியை கலப்பீங்களோ பூங்காங்கொட்டையை கலப்பீங்களோ? நான் கேட்க வந்தது வேற. முதல்ல 4 சாமான்கள் எடுத்து வை. கேட்க வந்துட்டாரு கேள்வி. காணும். ஏங்க, உங்க பொண்ணுக்கு தெரியல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, இது அக்கிரமம் இல்லையா? ஒரு அப்பன் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமமா? அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமம் இல்லைங்க. எனக்கு சேர வேண்டிய கமிஷன் வரல, இது அக்கிரமம் தானே? ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க, அவங்களே செலக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க. கமிஷன் கேக்குறியே நீ? என்ன அவங்க காதல் பண்றதுக்கு லொகேஷன் பார்த்து கொடுத்தியா? அவங்க லவ் டூயட்டுக்கு டியூன் போட்டு கொடுத்தியா? இல்ல என் மவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? நான் எங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்? ஏதோ அவங்க காதல் வளர்றதுக்கு ஒத்தாசை பண்ணியிருந்தா சைட்ல சம்திங் வெட்டி இருப்பேன். இந்த மாதிரி பேசப்படாது. உங்க அப்பனுக்கு எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சான். தலையெழுத்து. உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். தலைவிதி. உங்க பொண்ணுக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா உங்க குடும்ப புரோக்கர் இல்லையா? என்னங்க இங்க வாங்களேன். சும்மா விட மாட்டாளே. ஏங்க, 2 கார் ஏற்பாடு பண்ணதா சொன்னீங்க. நாங்க மாருதியில போறோமா அம்பாசிடர்ல போறோமா? முன் சீட்ல உட்காரணுமா பின் சீட்ல உட்காரணுமா? எங்க கார் முன்னால வருமா பின்னால வருமா? மூதேவி, எல்லா காரும் முன்னால் தான் போகும். ரிவர்ஸ் போட்டாதான் பின்னால வரும். இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு கேளு. ஆனா புறப்படும் போது கொல்லப்புற கதவை பூட்டுறதுக்கு மறந்துரு. ராஜாவை அனுப்பிச்சிருக்கிறேன், வந்த உடனே கேட்டு சொல்றேன். என்ன டிக்கியில ஒரு சாமானியும் காணும், உள்ளேயும் காணும், வெளியிலையும் காணும். பட்ட பகல்லையே எவனாவது அடிச்சுக்கிட்டு போட்டானா? இந்த மூதேவியா இங்க நிக்கிறான்? யோ, இங்க என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? சாமான பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க சாமா? இந்த மேல நிக்கிறீங்களே, அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் இங்க வைக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க? சாமான எடுத்து வை, நீங்க எடுத்து டிக்கில வை சொன்னீங்க. ஒண்ணு என்ன கணக்கு நடக்குது? இதுல புடவை வச்சிருக்கீங்களா இல்ல புணத்தை வச்சிருக்கீங்களா? சிவ சிவ இத பாருங்க, அண்டா குண்டா அடுக்கு தோண்டி தூக்கு கூஜா செம்பு ரொம்ப லட்சணம். சம்பந்தியா போறீங்களா இல்ல சமயக்காரா போறீங்களா? எங்க அம்மிக்கல்ல காணா? வாய் கொழுப்பியா உனக்கு? உன்னை டிக்கில வச்சு மூடணும். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வை. பாப்பா ராஜா, போன காரியம் என்ன ஆச்சு? அங்கிள், கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. 2 கார்னா பெட்ரோல் செலவாகலாம். வேணா டீசல் போட்டா போதும். வாடகை கம்மி, 15 பேர் போலாம். கரெக்ட். நீ தான்ப்பா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன். ஆமா, இத்தனை சாமானும் அத்தனை ஜனங்களும் வேன்ல கொள்ளுமா? பாப்போம், இல்லன்னா 2 பேரும் பஸ்ல அனுப்பிச்சிருவோம். வெரி குட். அப்ப என் வீட்டுக்காரிய பஸ்ல அனுப்பிச்சிடுவோம். இம்சை இல்லாம இருக்கும். வேன்ல ஒரு கேன்ல ரொப்பிக்கிட்டு ஜெகஜோதியா போவோம். ராஜா, நீ என்னமோ பட்டணத்துல படிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இல்லங்க, படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குப்பா வேலை? நீதான் கைவசம் ஒரு வேலையே வச்சிருக்கிறியே.
எந்த பொண்ணை காதலிக்கலாம், எந்த பொண்ணை எந்த பையனோட சேர்த்து வைக்கலாம், அடடடடா பிரமாதமான வேலை. ஏன் அங்கிள், உயிருக்குயிரா காதலிச்ச உள்ளங்களை சேர்த்து வைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. இது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்படி இப்படி பேசி அந்த 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன். எனக்கு வர வேண்டிய கமிஷன் வந்திருக்கும். இப்ப அது போச்சே, இது தப்பு இல்லையா? அப்படி இப்படி பேசுற அளவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ள ஒண்ணும் அசிங்கம் இல்ல. ஏதோ என்னுடைய நல்ல நேரம், பொழுதுக்கும் புண்ணாக்கும் பறிச்சு கொட்டி வித்த காசு வீணா போகல. நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருக்கிற, அதுவும் நம்ம வர்ணத்தை சேர்ந்த மாப்பிள்ளையா மாட்டிக்கிட்டான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் அங்க இருந்த சாமான் இங்க கொண்டாந்து வச்ச? நீங்க எங்க கைய நீட்டினீங்க? உன்னை கொன்ன என்ன? இதோட போட்டோம். தேங்க்யூ. எவ்வளோண்டாச்சு? 8:15 வர வேண்டியவன் 8:23 வந்திருக்க. 8 minutes difference. Fool, idiot, rascal. 8 நிமிஷமா? மை காட். 8 நிமிஷம் உதைக்குது. நீ டெல்லிக்கு போய் பிரைஸ் வாங்க மாட்ட. சொதப்பிடுவ. போடா மீன் பிடிக்கிறதுக்கு. ஏய் சும்மா நிறுத்துறா. உன்ன மாதிரி மோட்டார் பைக் ஓட்டி கீழே விழுந்து சில்லு பொறுக்கிற விவகாரம் இல்ல. மேரத்தான் ரேஸ், அதை புரிஞ்சுக்க. டேய், எதுக்கு இப்ப 2 பேருக்கும் சண்டை? அவன் உன் மேல இருக்கிற அக்கறை தானே சொல்றான். நீ டெல்லி போய் ஓட்டப்பந்தயத்துல பரிசு வாங்கினா எங்களுக்கு தானே பெருமை. இந்த மாதிரி 7 நிமிஷம் 8 நிமிஷம் பிராக்டிஸ்லயே ஒதுச்சுதுன்னா அப்புறம் நீ டெல்லி போய் என்னடா அந்த வார்த்தை? சொதப்பிடுவ. சொதுப்பிடுவேன். ஆமா, ஜூஸுக்கு பதிலா கஷாயம் கொடுத்தா சொதப்பர் தானே, அதுக்கு மேலேயே பண்ணுவேன். என்ன கஷாயம்டா இது? சுக்கு கஷாயம். ஏற வண்டியில. இந்த வாத்தியார, நீ கேட்ட விஸ்கி, மென்னுக்கு கரக்கல்ல மிஷர். வாத்தியாரா? இங்க வர எல்லா வாடிக்கையாளர்களுமே நமக்கு வாத்தியார் தான். இந்த கிளாஸ் சந்தோஷமா ஏத்திக்க. பீசைகளை கொடுக்கணும். என்ன தம்பி, சோடா ஊத்தாமலேயே கொடுக்குறியே? நீ என்ன தண்ணிக்கு புதுசா? எங்க வாத்தியார்லாம் ராவாத்தான் அடிப்பாங்க. புதுசு இல்ல, ராவா அடிச்சு பழக்கம் இல்ல. அது சரி, இப்ப என்னத்துக்கு நீ தண்ணி குடிக்கிற? மனசுல சொல்ல முடியாத ஒரு வேதனை, அதனாலதான் குடிக்கிறேன். இப்ப சொல்லு, முழுசையும் குடிக்கலாமா? அது கவலையோட அளவை பொறுத்து இருக்கு. கொஞ்சம் கவலையா இருந்தா கோட்டோட நிறுத்திக்கலாம். அதிகமா கவலைன்னா ஆஃப் வரைக்கும் போலாம். மேலும் மேலும் கவலைன்னா ஃபுல்லு தான். ஒரு கிளாஸ் ஊத்திக்கிட்டு உன் கவலையெல்லாம் சொல்லு. அதுக்கு மேல போகலாமா வேணாமாங்கிறத நான் சொல்றேன். டெல் மீ. இப்ப சொல்லு, என்ன கவலை? நான் வீட்டுக்கு ஒரே பையன், எனக்கு ஒரே அக்கா, ஒரே தங்கச்சி. ஐ, ஒரே அம்மா ஒரே அப்பா. நம்மள மாதிரி தாப்பா உனக்கும் கவலை. அப்படியா? அப்ப நீயும் கொஞ்சம் ஊத்திக்க. தேங்க்யூ வாத்தியார. மிஸ்டர் பாலு, உங்க வைஃப்க்கு வியாதி ஒண்ணும் இல்ல, நீங்க பயப்பட வேண்டாம். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கே மனசுல பயம் சஞ்சலம் ஏற்படுறது சகஜம். நீங்க தான் அனுசரிச்சு போகணும். ஆல் ரைட். நான் சில டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். என்னது? என்ன சாந்தி, டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டல? இனிமே உன் மனசுல அந்த மாதிரி சந்தேகம் வராதே. அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வராது. வர 24ஆம் தேதி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பாப்பாடா, பரவாயில்லையே, டாக்டர் கிட்ட வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, நல்லதா போச்சு. உங்க குழந்தை என் வயித்துல வளருதுன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த சாமியார் சொன்னதான் ஞாபகத்துக்கு வந்தது. சாமியாரா? ஆமா, கர்ப்பிணி பெண்ணோட சாபம் உங்களுக்கு பலிக்காதே. சாபமா? ஆமா, நீங்க தான் அப்பா ஆக போறீங்களே.